குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம். நம்ம சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது குரு பெயர்ச்சி, அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் 2025 வருடம் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. முழுமையான சுபகிரகமான குரு மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார். இவர் கேந்திர குருவாக வருகிறார். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும். இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியாகி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம். அதற்கு பிறகு இவர் நவம்பர் 11ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்திற்கே போகிறார். இந்த பெயர்ச்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள், தசா காலங்கள், தசா புக்தி, அந்தரம், ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை, குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும். பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 2025 எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகு கேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதுதான் சரியான முறை. இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது. அந்த ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது, யாரை பார்க்கிறது, யாரால் பார்க்கப்படுகிறது, யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பலாபலன்களை கூற முடியும். மகர ராசிக்காரர்களே, இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகிறது. உங்களுக்கு ஒரு புது விடியல் ஏற்பட போடுகிறது. உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். 7.5 ஆண்டு காலமாக சனியினுடைய பிடியிலே நீங்கள் சிக்கி மிகவும் அவதிப்பட்டீர்கள். இப்பொழுது சனி முடிந்து உங்கள் 3 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு உங்கள் 6ஆம் பாவத்தை நோக்கி நகர்கிறார். ஸ்தான பலம் சரியில்லை என்றாலும் குரு உங்களுக்கு 6ஆம் பாவம் போவது என்பது ஏற்றதுதான். காரணம், இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். எந்த கெட்ட பலனையும் கொடுக்க மாட்டார். உங்கள் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இடமாற்றம், தொழில் மாற்றம் என ஏதாவது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குருவின் பார்வை உங்களது 12ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இது உங்களை அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு வந்து சேர்கிறது. ஒரு கடனை வாங்கி கொண்டு இன்னொரு கடனை அடைப்பீர்கள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படும். சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இனி குருவின் பார்வை உங்கள் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போவதால் உங்கள் பொருளாதாரத்தை நிச்சயமாக நீங்கள் மேற்படுவீர்கள். உங்கள் பொருளாதார நிலை உயரும். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.